ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நரைமுடியை நிரந்தரமாக கருமையாக்கும் இயற்கை ஹேர் டையை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நீங்கள் இதை கேள்விப்பட்டுமே இருக்க மாட்டீங்க. கண்டிப்பாக இது நியூ மெத்தடாக தான் இருக்கும். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பொழுது தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோக்களும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அது மட்டும் இல்லாமல் என்னுடைய சப்ஸ்கிரைபர் பற்றி அனைவருக்கும் நான் சாரி சொல்லிக்கிறேன். என்னால் தொடர்ந்து கொஞ்ச நாள் வீடியோ போட முடியல. இனி கண்டிப்பாக நம்ம சேனலில் தொடர்ந்து வீடியோ போடும். இதில் பார்த்திங்கன்னா நான் இப்போ அடுத்து நம்ம வீடியோக்குள்ளே போயிடுவோம். நரைமுடியை பார்த்திங்கன்னா நிரந்தரமாக கருமையாக்கிறதுக்கு ஹேர் டை என்னங்கிறது நம்ம இதில் பார்க்க போகிறோம். நிரந்தரமாக கருமையாக ஹேர் டைன்னு இதில் பார்த்திங்கன்னா நரைமுடி இளம் வயதிலேயே இப்போலாம் வந்து விடுகிறது. இதுக்கு காரணம்னு பார்த்திங்கன்னா ஊட்டச்சத்து குறைபாடு தொடங்கி ஹார்மோன்ஸ் மாற்றங்களால் தான் இது நரைமுடி ப்ராப்ளம் வருகிறது. வெள்ளை முடியோடு இருக்கிறது பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இப்போ யாரும் விரும்ப மாட்டோம். இதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா வெள்ளை முடி 1-2 வந்ததுக்கு அப்புறமே கெமிக்கல் ஹேர் டைலாம் நம்ம யூஸ் பண்ணுறதுனால நிறைய பார்த்திங்கன்னா முடி மேற்கொண்டு ஒயிட் முடி அதிகமாக வெள்ளை முடி வர ஆரம்பிக்குது. அது மட்டும் இல்லாமல் நிறைய பார்த்திங்கன்னா பக்க விளைவுகளும் ஏற்படுது. இதுக்கு நம்ம ஒரே தீர்வாக என்ன செய்யலைன்னா இயற்கையான முறையில் ஹேர் டை நம்ம செஞ்சு நம்ம யூஸ் பண்ணுறது தான் பார்த்திங்கன்னா வெள்ளை முடி கருமையாகவும் மாற்றலாம். நமக்கு எந்த பக்க விளைவும் வராது. இது பார்த்திங்கன்னா நமக்கு நல்ல ஒரு கருமையான முடியை கொடுக்கும் இந்த ஹேர் டை. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நம்பி பயன்படுத்தலாம். நல்ல பலனே உங்களுக்கு கிடைக்கும். இந்த ஹேர் டை செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள்னு பார்த்திங்கன்னா கரிய பவளம் ஒரு துண்டு. அது பார்த்திங்கன்னா 30 கிராம்லேருந்து 50 கிராம் இருக்கும். இது நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். பார்க்குறது பார்த்திங்கன்னா கருமையாக ஒரு கல் போன்றதாக கெட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும். இது நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும், வாங்கிக்கோங்க. அடுத்து நெல்லிக்காய் விதையெல்லாம் நீக்கிட்டு அதை கொஞ்சமாக தண்ணி விட்டு ஜூஸ் மாதிரி இது பண்ணி எடுத்துக்கோங்க. அது 200 ml எடுத்துக்கணும். கரிய பவளத்தையும் அந்த நெல்லிக்காய் சாறையும் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை பார்த்திங்கன்னா ஒரு தட்டு போட்டு மூடி குறைஞ்சபட்சம் பார்த்திங்கன்னா அந்த சாரம் அந்த கரிய பவளம் இது ரெண்டும் சேர்த்து ஒரு 3 மணி நேரம் அப்படியே தட்டு போட்டு மூடி வச்சுருங்க. 3 மணி நேரத்துக்கு அப்புறம் அதை எடுத்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு டை பதத்தில் உங்களுக்கு அது ஊறி நல்லா இதாக கெட்டியாக இருக்கும். இதுதான் பார்த்திங்கன்னா உண்மையிலே ஒரு நேச்சுரல் ஹேர் டை மாதிரியே இருக்கும். இது பயன்படுத்தும் முறைன்னு பார்த்திங்கன்னா நமக்கு ஏற்கனவே நமக்கு எந்த ஒரு டை போடுறதுக்கு முன்னாடி நம்ம தலையில் பார்த்திங்கன்னா எண்ணெய் எதுவும் இல்லாமல் தலை பார்த்திங்கன்னா சுத்தமாக இருக்கணும். அது போல் தான் இதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னா அந்த மருதாணியெல்லாம் அப்ளை பண்ணும்போது எப்படி நம்ம தலையில் ப்ரஷ் வச்சு தலையில் இல்லாட்டி கையாலையும் எடுத்து அப்ளை பண்ணுவோமே அது போல் தான் அப்ளை பண்ணிக்கணும். அது முடி வேர்க்காலில் நல்லா படும்படி அப்ளை செய்யுங்க. நல்லா தலை முடி ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கணும். இதை அப்ளை பண்ணி 1 மணி நேரம் இல்லாட்டி 2 மணி நேரம் கழித்து மென்மையான ஒரு என்ன சொல்கிறது மைல்டான ஒரு ஷாம்பு வச்சு நீங்கள் இதை குளித்து தலையை வாஷ் பண்ணிக்கலாம். நல்ல ஒரு பார்த்திங்கன்னா வாஷ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு நல்ல ஒரு டிஃப்ரெண்ட் தெரியும். இது பயன்படுத்துகிற முறையும் பார்த்திங்கன்னா மிக எளிது தான். இது பயன்படுத்தின ஃபஸ்ட்டு டைம்லேயே உங்களுக்கு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு நிரந்தரமாக கருப்பாக மாறிடுமான்னு கேட்டால் கண்டிப்பாக அப்படி நடக்கும்னு நான் சொல்ல மாட்டேன். இது பார்த்திங்கன்னா அப்போ இயற்கையான முறையில் போகிறதுனால எடுத்த உடனே முதல்ல நம்ம போட்டால் செயற்கை ஹேர் டை மாதிரி உடனேலாம் பிளாக்காக மாறாது. இது தொடர்ந்து நீங்கள் பார்த்திங்கன்னா வாரத்துக்கு 2 முறை நீங்கள் பயன்படுத்திட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக பார்த்திங்கன்னா 1 மாதத்துலேயே கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் இப்போ வாரத்துக்கு 2 முறைன்னு பயன்படுத்தும் போது 1 மாதத்துலேயே உங்கள் முடி கொஞ்சம் கொஞ்சமாக கருமையாக மாறி கடைசியாக உங்களுக்கு அந்த கருமை நிறம் மாறி இருக்கிறத உங்களால் கண்கூட பார்க்க முடியும். இந்த கரிய பவளம் அப்படின்றதுக்கு இன்னொரு பேர் என்னென்னு கேட்டிங்கன்னா மூசாம்பரம் என்ற இன்னொரு பேர் இருக்குது. இது எதுலேருந்து தயாரிக்கிறாங்கன்னு பார்த்திங்கன்னா கற்றாழையிலேருந்து தான் தயாரிக்கிறாங்க. அந்த கரிய பவளம்ங்கிறது எப்படி இது பண்ணுறாங்கன்னு பார்த்திங்கன்னா கற்றாழையை நம்ம வெட்டும்போது மஞ்சள் நிறத்தில் ஒரு ஜெல் மாதிரி வரும். அதை பார்த்திங்கன்னா நம்ம பெரும்பாலும் அது யூஸ் பண்ண மாட்டோம். ஆனால் அதை தான் பார்த்திங்கன்னா இது நம்ம அந்த மஞ்சள் நிறத்தில் வர திரவ மாதிரி அந்த ஜெல் மாதிரி வர்றது தான் எடுத்து அதை பதப்படுத்தி அதை எடுத்து வச்சு பதப்படுத்தி தான் இந்த கரிய பவளன்றதை தயாரிக்கிறாங்க. கத்தாழை தலைமுடிக்கு எவ்வளோ நல்லதுங்கிறது நமக்கு தெரியும். இது கூந்தல் வளர்ச்சிக்கும் நரைமுடியை கருமையாக்கவும் உதவி செய்யுது. அடுத்து பார்த்திங்கன்னா நெல்லிக்காய் சாறில் நிறைய விட்டமின் சி இருக்குது. இது நிறைய ஊட்டச்சத்து மிகுந்தது. இந்த நெல்லிக்காய் சாறை நம்ம தலைமுடிக்கு பயன்படுத்தும் போது முடி நீளமாகவும் கருமையாகவும் நல்ல ஒரு முடி அடர்த்தியாக வளர்கிறதுக்கும் உதவி செய்யணும். இந்த 2 பொருளையும் அதாவது கரிய பவளமும் நெல்லிக்காய் சாறும் நம்ம சேர்ந்து தயாரிக்கிற இந்த ஹேர் டை பார்த்திங்கன்னா உண்மையிலே நேச்சுரலான ஹேர் டை. தலைமுடி பிரச்சனைக்கு இல்லாமல் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் ஆரோக்கியமாக நிரந்தரமான பலனை பார்த்திங்கன்னா நம்ம முடியை கருமையாக்கிக்க முடியும். முக்கியமாக எந்த ஒரு பக்க விளைவும் இல்லாத இருக்கிறதுனால நரைமுடியை கருமையாக்கிறது மட்டும் இல்லாமல் நம்ம நம்பிக்கையாக பார்த்திங்கன்னா இதை பயன்படுத்தலாம். ஸோ நீங்கள் இந்த ஹேர் டையை யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு தொடர்ந்து யூஸ் பண்ணும்போது நல்ல ஒரு மாற்றம் தெரியும். அதை சேஞ்ச் வர வர நீங்களே தொடர்ந்து யூஸ் பண்ணுவீங்க.
நம்ம இயற்கையான முறையில் நம்ம முடியை வந்து பார்த்திங்கன்னா பராமரிச்சுக்கிறது தான் நல்லது. முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா ஹேர் டை இதெல்லாம் யூஸ் பண்ணோம்னா நம்ம ஊட்டச்சத்தான உள்ளுக்கு சாப்பிட்றதையும் நம்ம வந்து நெல்லிக்காய் சாறு, அந்த கருவேப்பிலை இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய புரதம் அதிகமாக உள்ளது பொருள்லாம் எல்லாமே சாப்பிட்றதும் நல்லது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.